வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்ன வினோ, இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நீங்க போய் படுங்களேன். நீ எதுக்காக கணக்கு போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்மா. ஏன் பயம் எல்லாம் நீ போட்ட கணக்கு எங்க தப்பாயிடுமோன்னு தான். அதெல்லாம் ஒண்ணுமே தப்பாகாதத்த. வினோ, 1 இல்ல 2 இல்ல 100 பவுனுமா. நம்ம சக்திக்கு இது எப்படி சாத்தியப்படும் சொல்லு? ஏமா உன் தலைமையில நீ பாரத்தை தூக்கி வச்சுக்கிற? அத்தை, இதுல ஒரு பாரமும் இல்ல. இது நம்ம பொண்ணுக்கு செய்யற செய்முறை, அவ்வளவுதான். பாருங்க, நான் யோசிக்காம எதையும் சொல்லல. நம்ம குடும்பத்துல பல பண கஷ்டம் வரப்பெல்லாம் நீங்க உங்க பையன் பணம் பேங்க்ல தானே இருக்கு, அதை எடுத்துக்கோன்னு சொல்லுவீங்க. அத நான் ரம்யா கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருக்கேன், அதுல இருந்து ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன்னு நான் சொல்லுவேன். இவ்ளோ ஏன் கடை பிரச்சனைக்கு காசு தேவைப்பட்டப்பெல்லாம் அந்த பணத்தை நம்ம எடுக்கவே இல்லையே. ஏன்னா அது அவளுக்குன்னு ஒதுக்கி வச்சது. அப்படி நம்ம சேர்த்ததுனாலதான் இன்னைக்கு பேங்க்ல ஒரு 33 லட்சம் ரூபாய் இருக்கு. இன்னைக்கு தங்கம் விக்கிற விலைக்கு அதுல எப்படியும் ஒரு 40 பவுனாச்சும் வாங்கிடலாம். அப்புறம் மதி பேர்ல ரம்யா பேர்ல நகைச்சீட்டு போட்டு வச்சிருக்கேன்ல, அதுல எப்படியும் ஒரு 5-6 பவுனாவது வாங்கிடலாம். அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு நீங்களும் என் புருஷனும் போட்ட ஒரு 10 பவுன் இருக்கு. அது எல்லாமே சேர்த்தாலே இப்போ நம்ம கையில ஒரு 50-52 பவுனாவது இருக்கும்ல. மீதி 48 பவுன் தானே அத்தை, பாத்துக்கலாம் அத்தை. கணக்கா நீ சொல்றதெல்லாம் சரிதான்மா. இப்படி இருக்கிற மொத்தத்தையும் ரம்யா ஒருத்திக்கே தொடச்சி எடுத்து கொடுத்துட்டா உனக்குன்னு என்ன இருக்கு சொல்லு? நீயும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்க, அத மறந்துட்டியா? அத்தை, எனக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல, அதுதான் எங்களோட பலமே. பத்தாததுக்கு உழைக்கிறதுக்கு 2 கை இருக்கு, அது போதும் அத்தை. எவ்வளவோ சாதிக்கலாம். மதி இருக்காதான், ஆனா அதுக்கு முன்னாடி என் மூத்த மக ரம்யா இருக்கால, அவள ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கறது தானே என்னோட முதல் கடமை. அத ஒரு இடத்துல இருந்து நான் சிறப்பா பண்ணணும்ல அத்தை. அதுக்குன்னு உன் நகைய கூடவா எடுத்து கொடுக்கணும்? என்னத்த, இந்த வீட்டுக்கு வரும்போது நான் வெறும் கழுத்தோட தானே வந்தேன். எல்லாமே நீங்களும் உங்க மகனும் எனக்கு போட்டது தானே. எனக்கு நீங்க போட்ட நகை முக்கியம் இல்ல, நீங்களும் நம்ம குடும்பம் மட்டும்தான் முக்கியம். அது மட்டும் எனக்கு கடைசி வரைக்கும் கூடவே இருந்தா எனக்கு அதுவே போதும் அத்தை.